Hi friends, welcome back to our channel. நம்மளோட பேஜ்ல இனிமே நாம அப்டேட் பண்ண போற ஒவ்வொரு நியூ ப்ராடக்ட்டும் என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம அப்டேட் பண்ண போறோங்க. இன்னையில இருந்து நம்மளோட சேனல்ல நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டெமோ வீடியோ நம்ம அப்டேட் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம அப்டேட் பண்ணிருக்கிற இந்த பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சு எப்படி ஒரு யூனிக்கான ஸ்டட் அண்ட் செயின் மேக் பண்றது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்டேட் பண்ணியிருக்கிறத விட நீங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாவில் இதை விட பெட்டராகவே நீங்கள் செய்வீங்க. ஆனால் என்னோட ஐடியா ஜஸ்ட் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐபின் அண்ட் ஹெட் பின் ஜம்ரிங் வச்சு ஒரு யூனிக்கான ஸ்டட் இன்றைக்கி நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இது கூடவே ஒரு செயினும் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கிட் மாதிரி கொடுக்குறோங்க. இந்த கிட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தான் இந்த கிட் நாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 150 rupees ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி தான் இந்த கிட் நாம் கொடுக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப சிங்கிள் பீஸ் 2 rupeesலேருந்து 3 rupees வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த கிட் கூடவே அந்த பீட்ஸ் எல்லாமே சேர்த்து மேக்ஸிமம் 50 pieces நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஐபின் அண்ட் ஹெட் பின் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டட் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இதை நீங்கள் ஹேங்கிங்ஸ் ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபின்னில் உங்களுக்கு இப்போ நான் வந்து 2 லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 லேயரா இல்லை 3 லேயரா, சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் இல்லை சென்டரில் இருக்கிறது பிக் சைஸில் வச்சுட்டு சைடில் 2 வந்து ஸ்மால் சைஸில் வர மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஐபின்னில் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஜம்ரிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹூக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி ஐபின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கலர்ஸ் பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஐபின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப சேம் அதே கலரில் பீட்ஸ் அண்ட் கோல்டன் லீஃப் வந்து நம்ம மேலே அப்பர் சைடில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு கோல்டன் லீஃப் பேட்டர்னில் வரக்கூடிய பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நார்மலாக வரக்கூடிய அந்த பேர்ல் கலரில் வரக்கூடிய பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கியர்லாக் பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த பீட்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகாமல் அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் சைஸில் வரக்கூடிய கியர்லாக் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற ஐபின்னை வந்து நம்ம ஹூக் மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு யூனிக்கான ஸ்டட் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஸ்டட் ரெடி ஆயிடுச்சு. இதே பேட்டர்னில் நம்மக்கிட்ட வந்து பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 கலர் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ 8 கலர் ஷேட்ஸும் சேர்த்து தான் நம்ம இந்த கிட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். சேம் இதில் ஐபின் யூஸ் பண்ணி இந்த செயின் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். அதே பேட்டர்னில் தான் ஐபின்ஸில் வந்து ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஒரு பீடு அப்புறம் ஒரு கோல்டன் பீடு அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இது நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஐடியாவுக்காக மட்டும்தான் இது நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். நமக்கு கிட்டில் என்னென்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருந்த 8 கலர்ஸ் பீட்ஸையும் சேர்த்து 50 கிராம் ஒரு பேக்கெட் கொடுக்குறோங்க. அப்புறம் வந்து அந்த கோல்டன் கலரில் வரக்கூடிய ஜம்ரிங் 10 கிராம் ஒரு பேக்கெட், கோல்டன் பேட்டர்னில் வரக்கூடிய லீஃப் பேட்டர்ன் வந்து 20 கிராம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அபோவ் 50 pieces இருக்கும். அப்புறம் வந்து ஐபின்னில் ஒரு பேக்கெட், ஹெட் பின்னில் ஒரு பேக்கெட், கியர்லாக் 50 pieces ஓவரால் சேர்த்து ஜஸ்ட் 133க்கு இந்த கிட் நாம் கொடுக்குறோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.